அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு கஷ்டம் இல்லாத மனுஷன், கவலை இல்லாத மனுஷன், அழுகை இல்லாத குடும்பம், பிரச்சனைகள் வராத வாழ்க்கை, இப்படி ஏதாச்சும் இருக்குதா? வாழ்க்கைன்னா இதெல்லாம் இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டு இருப்பது ரொம்ப சுலபம். ஆனா இவையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, அதற்கு அடிப்படை காரணமே நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையின் அடிப்படை விருப்பமே அதுதானே. இப்போ எதற்கு ஓடி ஓடி நாம உழைக்கிறோம்? சந்தோஷமா வாழுவதற்காக. எதற்கு நாம விருப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் வாங்குகிறோம்? சந்தோஷமாக உண்பதற்காக. எதற்கு நாம ஹாலிடே போறோம்? சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்ப்பதற்காக. இப்போ வாழ்க்கையின் அடிப்படை என்ன? சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம சரியான முறையில அணுகிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த சந்தோஷம் நம்மை காலப்போக்கில் அழிவுக்குள்ளாக தள்ளிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறையை நாம செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அது இன்னும் ஒரு 10 வருஷத்துல நமக்கு வியாதியையோ, துன்பத்தையோ, பிரச்சனையோ, தொல்லையோ கொண்டு வருமாக இருந்தால் அதை இப்பொழுதே முளையிலே கிள்ளி விடுவது ரொம்ப முக்கியமானதாகும். இப்போ முளையில கிள்ளி விடுறது அப்படின்னு சொல்ற வேளையில ஒரு காரியம் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தியில சொல்லிக்கிட்டது நினைவுக்கு வருதுங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இந்த கிளைகள் குறித்து பேசுற வேளையில அவர் தெளிவா சொல்றாரு, கனி கொடாத கிளைகளை வெட்டி விடுவார் என்னுடைய தகப்பன். ஏன்னா அவர் தான் தோட்டக்காரர். கனி கொடுக்கக்கூடிய கிளைய கூட அவர் வெட்டி விடுவார் அப்படின்னு சொல்லாது போனாலும் கழித்து விடுவார் அப்படின்னு சொல்லிய வேளையில், கழிப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? அதை ப்ரூன் பண்ணுவது, அதை அழகாக வெட்டி விடுவது. ஏன்னா அந்த நுனியை வெட்டினா தான் கனிகள் அழகான முறையில, அதிகமான முறையில, விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதத்துல அவை அற்புதமான முறையில வளருங்க. அப்போ இங்கே கனி கொடுத்தாலும் சரி, கொடுக்காது போனாலும் சரி, வெட்டப்படுவது உறுதி. வெட்டப்படுகின்ற பொழுது அங்கே வலி எடுக்கத்தான் செய்யும். அந்த வலி நன்மையானதா தீமையானதா அப்படி என்பது அவரவருக்குத்தான் தெரியும். நாம ஒரு தப்பான காரியம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படி என்பதற்காக தப்பான விதத்துல நம்முடைய சந்தோஷத்தை தேடுவோமாக இருந்தால், வாகனம் ஓடணும் விருப்பம், ஆனா அதுவே நாம் ஓட வேண்டிய ஸ்பீடை தாண்டி ரெட்டிப்பான மடங்கு ஸ்பீட்ல போவோமாக இருந்தால் அது ஜாலியா இருக்கும். ஆனா விபத்து ஏற்பட போவது உறுதி இல்லையா? நாம ஜாலியா இருக்கணும் அப்படி என்பதற்காக கொஞ்சம் குடிக்கிறோம், ஸ்மோக் பண்றோம், போதை பொருட்கள் எடுத்துக்கிறோம், சந்தோஷம். ஆனா அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? வாழ்க்கைய ஆபத்துக்குள்ள கொண்டு போய் முடிக்கும். நாம சாப்பிட வேண்டிய சாப்பாடு அளவுக்கு சாப்பிடாம அதிகமாக சாப்பிட்டோமாக இருந்தால் உடம்புல வெயிட் போடும், வியாதி வருத்தம் வந்து சேர்ந்து கொள்ளும். அப்போ அந்த தருணத்துல ஒரு வேளையில இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களாக இருந்தால், அல்லது இந்த செய்தி யாரோ ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் கேட்க வேணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களாக இருந்தா, உடனடியாக இந்த செய்தியை அவருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியவர்கள். என்ன தப்பான விதத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவர்கள் இன்னும் 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் போவார்களாக இருந்தால் வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க. தொலைத்து விட்டால் அதற்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் புதையல் கிடையாது. அப்போ வாழ்க்கை என்பது ஆசிரான காரியம். அந்த ஆசிரான காரியத்தை நாம ஆசிரோடு வச்சுக்கணும், ஆசிரோடு வாழ்ந்துக்கணும், ஆசிர் மேல் ஆசிரை கண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழணும். அப்படின்னா இந்த தீமையான காரியங்களை, எப்படி கனி கொடாத கிளைகள் வெட்டப்படுமோ அது போன்று இந்த தீமையான காரியங்கள் அத்தனையும் வெட்டப்படணும். நன்மையான காரியங்கள் பண்றீங்களா? ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றீங்களா? அப்படி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுகின்ற வேளையில
உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரலாம், நான் நல்லா தானே படிக்கிறேன், ஆனா இருந்தாலும் ஏன் வீக்கெண்டா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் சந்தோஷமாக ஜாலியா ஊரை சுத்திட்டு வர்றதுக்கு என்னுடைய அம்மா அப்பா விடுறாங்கல்ல? ஏன் விடுறாங்கல்ல தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், வெளியில சமூகம் கெட்டு போய் கிடக்குது. நீங்க நல்ல பிள்ளைதான், ஆனா வெளியில போய் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறபடியா இப்போ அம்மா அப்பா உங்களை ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அவங்க வெட்டி விடல, கழித்து விடுகிறார்கள். அந்த கிளைய ப்ரூன் பண்றாங்க. எதற்கு? உங்க வாழ்க்கை இன்னும் ஆசிரை காணணும் என்பதற்காக. ஆகவே அன்பின் உள்ளங்களே, வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. இன்னைக்கே அந்த சந்தோஷத்திற்கான அடிப்படைய சரியாக தேர்ந்து கொள்ளுங்கள். வைக்கிற கல்லு தப்பான கல்லாக இருந்தால் அது முழு கட்டிடத்தையும் சரித்துவிடும். ஆகவே நீங்க வைக்கக்கூடிய அடியை கரெக்டா எடுத்து வைங்க. உங்களது மகிழ்வு முக்கியம்தான். அந்த மகிழ்வை சரியான முறையில் நீங்க வளர்த்து கொள்ள பாருங்க. சரியான விதத்துல நீங்க வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க. அப்படி வாழ்வீர்களாக இருந்தால் நேரத்திற்கு சரியான சாப்பாடு, நேரத்திற்கு சரியான உடற்பயிற்சி, நல்லபடியான பேச்சு, மரியாதையற்ற பேச்சுக்கள் தவிர்க்கப்படணும். பெற்றோர் பெரியோருக்கு மரியாதை காண்பிக்கப்படணும். எப்பொழுதும் எல்லாரிடமும் சிரித்து பேச வேண்டும். தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அன்பொழுக நீங்கள் ஒவ்வொருவரோடும் பழகுகின்ற பொழுது உங்களை காணுகின்றவர்கள் இந்த இடத்துல நான் இருந்தா என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு உணர்ந்துக்கணும். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை தான் உண்மையான மகிழ்வின் வாழ்வு. அந்த வாழ்க்கை தான் இயேசு என்கின்ற திராட்சை கொடியோடு இணைந்து வாழ்ந்து கனி தரக்கூடிய வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையிலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.